ஒரு கிரக தோஷமும் அதற்கான பரிகாரமும் சிம்பிளா சொல்றேன். கட்டாயம் பயன்படுத்திக்கோங்க. அல்லது நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கட்டும். புணர்வு தோஷம் அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல எளிமையாக சூப்பரா தெரிஞ்சுக்க போறோம். ஒரு ஜென்ம ஜாதகத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய விதி எப்பயுமே எளிமையாக இருக்கும். அது எல்லாருமே பார்த்துக்கலாம். ஜோதிடம் பத்தி தெரியாதுங்க. பரவாயில்ல, உங்களுடைய ராசி கட்டத்தை மட்டும் எடுங்க. சனி பகவான் உங்க ஜாதகத்தில் எங்க இருக்காருன்னு பாருங்க. சனி பகவான் இருக்கிற வீட்டுல இருந்து சந்திரன் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறாரான்னு பாருங்க. அல்லது திரிகோண வீடுகளான 1, 5, 9 ஆகிய வீடுகள்ல சந்திரன் இருந்தாலும் இந்த சனி சந்திரன் 2 காரகங்களும் வலிமை இழக்கிறது. அதனால அவங்களுடைய ஜாதகத்துல அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில சம்பவங்கள் நடக்குது. அதுக்கு புணர்வு தோஷம் அப்படின்னு மூல நூல்கள்ல சொல்றாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ஒரு ஆணுடைய ஜாதகத்தை உதாரணமா வச்சுப்போம். பெண்களுடைய ஜாதகத்துக்கு நான் அடுத்த பதிவுல சொல்றேன். ஒரு வயது 30 வயதிற்கு மேலாகி திருமணம் காலதாமதம் ஆகிறது அப்படின்னா அது புணர்வு தோஷம் ஒரு காரணமாக இருக்கிறது. கர்மாப்படி அனுபவிக்க வேண்டிய சில விஷயங்களை சந்திரன் கலைத்து விடுகிறார். திருமணம் ரெடி ஆகுதுங்க, ஆனா கல்யாணம் ஆகல. எல்லாம் ரெடி ஆகுது, சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த கை கேட்டுலது வாய் கேட்டல அப்படிங்கிற மாதிரி வேலை வாய்ப்புகள் நழுவி போயிட்டு இருக்குங்க. அதுக்கும் இந்த புணர்வு தோஷம் ஒரு காரணமாக வருகிறது. திருமணமே எனக்கு ஆகலைங்க, என் வாழ்க்கையில நான் யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியல, எனக்கு தாம்பத்தியம் ஆயிடுச்சுங்க. கல்யாணமான பெண்களோடு தாம்பத்தியம் ஆகிறது பெரும்பாலான ஜாதகங்கள்ல உண்மையா மனசாட்சிப்படி இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். புணர்வு தோஷம் ஆய்வு அடிப்படையில பார்க்கும் பொழுது ஒரு தாய்மை அடைந்த பெண்ணோடு அல்லது திருமணமான பெண்ணோட இந்த புணர்ச்சி அப்படிங்கக்கூடிய தாம்பத்திய உறவு, உடல் உறவு அப்படிங்கிறது சிலருடைய ஜாதகங்கள்ல ஏற்படுது. பெரும்பாலான ஜாதகங்கள்ல ஏற்படுது. அந்த விஷயத்தை மட்டும்தான் நம்ம சொல்றோம். அதனால அவங்க ஒரு தோஷத்துக்கு உள்ளாகிறாங்க. அதனால திருமணம் காலதாமதம் ஆகுது. அதனால சில பாதிப்புகள் வருது. வேலை வாய்ப்புகள் கெடுது. நிறைய கை கேட்டின வாய்ப்புகள் வாய் கேட்டல அப்படின்ற மாதிரி நிறைய இழக்கிறாங்க. ஒரு பில்லர் போட்டு வீடு கட்டக்கூடிய பாக்கியத்துல பாதிப்புகள், அதனால காலதாமதம். ஒரு பில்லர் போட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சு நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளாகிறது. ரொம்ப காலதாமதமா வச்சு முடிக்கிறது, இதையும் பார்க்க முடியுது. சரிங்க, நீங்க சொல்ற மாதிரி சந்திரனுடைய காரகங்கள் எப்படி பலம் இழக்குது அப்படிங்கிற கேள்வி வரும். சந்திரன் உடல் முதிர்ச்சி காணப்படும் அப்படின்னு சொன்னா இளமையிலேயே ஒரு நரை வந்துடுறது, அல்லது முகத்தில் சுருக்கங்கள், நடைமுறை பாவனைகள்ல ஒரு பெரியவங்க மாதிரி வயதானவங்க மாதிரி இருக்கிறது, கால்கள்ல வலி ஏற்படுறது, ஒரு வயோதிகமான தோற்றமும் நடைமுறை பாவனைகளோ அல்லது வலிவேதனைகளோ ஏற்படுது அப்படின்னு ஒண்ணு. சந்திரனுடைய மற்றொரு காரகம் அப்படிங்கிறது தாய்மை அடைந்த பெண்கள் எல்லாமே வர்றாங்க. தாயும் வராங்க, அவங்களுடைய பெற்ற தாயும் வராங்க. அவங்களுடைய சூழ்நிலை காரணமாக அவங்களை கவனிச்சுக்க முடியாத மாதிரி சூழ்நிலை, அல்லது அவங்களுடைய கருத்து வேறுபாடு மனக்கசப்புகள் ஏற்படுத்துறது. மேலும் சந்திரனுடைய காரகங்கள்ல பயணங்கள் காரகமா இருக்கு.